மதுரையிலே டங்ஸ்டன் எடுப்பதற்கு எதிராக போராடி இருக்கிறார்கள். அப்ப அந்த கார்ப்பரேட் அரசியலிலே இன்றைக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துவது, எங்கள் பகுதி சார்ந்து எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளிலே எங்கள் மண்ணை பாதுகாப்பதற்காக, எங்கள் நிலத்தை பாதுகாப்பதற்காக அந்த மண்ணின் மைந்தர்களின் போராட்டம் என்பதை சிறிய அரசியல் கட்சிகள் தான் வழிநடத்தும். ஏன்னா பெரிய அரசியல் கட்சிகள் என்று வருகிற போது அது ஏறத்தாழ நமக்கு தெரியும், தேர்தல் நிதி அதிகமாக வாங்கிய அரசியல் கட்சி எது என்றெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப முழுக்க கார்ப்பரேட்டுகளுக்காக, வேதாந்தா நிறுவனத்திற்காகத்தான் தூத்துக்குடியிலே போராடக்கூடிய பொதுமக்களையே துப்பாக்கியால் சுட்டார்கள் கடந்த காலத்துல எடப்பாடியினுடைய ஆட்சியில. அப்ப கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய லாப வேட்டைக்காக மனித உயிரை பழிவாங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அரசியல் மோசமான ஒரு நிலைமையை அடைந்திருக்கிறது. அந்த இடத்திலிருந்து நம்ம பார்க்கிற போது சிறிய அரசியல் கட்சிகள் தேர்தல் அரசியல்ல வெல்ல முடியல. அதற்கு என்ன காரணம்னா, தேர்தல் ஜனநாயகம் என்பது முழுக்க முழுக்க பணநாயகமாகவே மாற்றப்பட்டிருக்கிறது. அவங்க சின்னத்திலேயே போட்டியிடல அப்படிங்கிறது. அப்போ திமுகவுமே அவர்களோட சின்னத்திலேயே போட்டியிடுறதுக்கு அனுமதிக்கிறது இல்ல. திமுகவோட சின்னம் என்னவோ அதுலதான் இது ஏற்கனவே உள்ள நடைமுறை தான்.